Hi my beautiful families, welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரோ ரீடிங்கில் உங்கள் பர்சன் என்ன தான் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டவுட் நமக்குள்ளே நிறைய டைம் இருந்திருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இப்போது கரண்ட்டாக என்ன உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். கிங் ஆஃப் கப்ஸ், Seven of Pentacles, Jet, Five of Swords. Wow. இப்போ உங்களுக்கு அந்த பர்சனை உண்மையாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் ரியலாகவே உங்கள் லைஃப்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்டாக்கிள்ஸ் எல்லாமே முடிய போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் எல்லாமே அதை தாண்டி நீங்கள் வரப்போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான கார்டு தான் அது. ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க அண்ட் உங்கள் கோல் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்கும். அண்ட் இந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் புது வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கான ஒரு நல்ல டைமுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பர்சன் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சக்ஸஸ் நோக்கி போயிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் ஒரு கரெக்டான பர்சன், எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக எடுப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ தாண்டி வரப்போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நினைக்கிறாங்க. அண்ட் அவங்க ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ சம்திங் அவங்க எஃபோர்ட் போட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனிவே அதுக்கான கரெக்ட் டைம் வரும்போது அவங்க அதில் நல்லாவே வின் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்காக கூட அந்த லவ் எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சம் ஈகோ இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே. நான் தான் பெருசு, நீங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஈகோவை இன்னும் நினச்சிட்டு தான் இருக்காங்க அந்த பர்சன். சம்டைம் இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, கரண்ட்டாக ரெண்டு பேர் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஒன்று ஈகோவை விட்டு கொடுத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஹை ஆகும், நல்ல ஒரு பாண்ட் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் தான் பெருசு, அவங்க ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்ப முடியாது. ஸோ அதனால் உங்கள் ஈகோவை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அழகாகவும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக மூவ் ஆகும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஈகோவை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் உங்களுக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க நிறைய எஃபோர்ட் போட்டு. ஸோ அவங்களும் அவங்க லைஃப்பில் ஒரு அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு அச்சீவ் ஆகணும்னு நினச்சி அவங்கள நம்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக கூட எஃபோர்ட் போட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஈகோவை விட்டு கொடுங்க. ஈகோ ரொம்ப போணுச்சு, இல்லை நீங்கள் அதிகமாக ஏதாச்சும் பேசுகிறீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். அதனால ஈகோ விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப நல்லாவே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸும் இந்த விஷயத்தில் இருக்குது. ஸோ அந்த பர்சன் ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாகவும் இருப்பாங்க. லைக் உங்கள் கூட கொஞ்சம் இது லவ் மாதிரியும் சொல்ல முடியாது, லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டும் உங்ககிட்ட இருக்குது. லவ்வையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் இருக்குது. ஸோ அவங்க உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகுறாங்க, ஒரு மோட்டிவேட் கூட ஆகுறாங்க. உங்களை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு மெச்சூரிட்டியான பர்சன், ஒரு பர்ஃபெக்டான பர்சன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துலேருந்து உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் நிறைய விஷயத்தில் அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கார்டே வந்திருக்கு. ஸோ உங்களோட லைஃப் பார்ட்னர் கரெக்டாக தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபேமிலி கார்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த ஃபவுண்டேஷன் ஸோ உங்களோட ஒர்க்லேயும் சரி, உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. உங்களோட ஃபேமிலி ரொம்ப ஃபேமிலி க்ரோத்தும் நல்லா இருக்க போகுது. அண்ட் லவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கார்டு வர்றதுனால உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக கூட நிறைய சான்சஸ் இருக்குது வரப்போகிற நாட்களில்.
ஸோ அவங்க தான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பர்சன் மாதிரியும் தெரிகிறாங்க. அவங்களும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தான் அவங்களோட பர்சன், நீங்கள் தான் ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால கூட அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அவங்களுக்குள்ள. அதனால் ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்கட்டும், ஒரு நல்ல இடம் கூட அவங்களால வாங்க முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த டைமில் நிறைய இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ உங்களோட லவ் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நியூ பிகினிங் இருக்குது. அண்ட் ஈகோ கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா லவ் ரொம்ப அழகாக போகும். அண்ட் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன், நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ரொம்ப சக்ஸஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியுது. பட் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்லேயே ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் வேணும், அவங்க கோல் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் லவ் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்மையாக இருக்கணும். இந்த லவ் நார்மலாக எல்லோரும் லவ் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் லவ் சூஸ் பண்ணுறேன்னா அது கடைசியில் என்னோடய மேரேஜில் முடியணும், லைஃப் லாங் எனக்கு அது வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு முடிவு எடுக்கிறோங்கிறதுல ரொம்ப ஆராய்ச்சி முடிவு எடுக்கிறாங்க. அதில் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக தெரிகிறாங்க. ஸோ அதனால் எமோஷ்னலாக அவங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணுங்கிற விஷயத்துக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பார்டரை. ஸோ அந்த பார்டர் தாண்டணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனாலும் எப்படி இருக்காங்கன்னா நேர்மையாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சனாக இருக்காங்க, நல்லா எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட அதிகமாக இருக்கலாம். பட் அந்த விஷயம்லாம் கூட அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம். எனவே அவங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னமும் உங்கள் மேலே நிறைய லவ் அதிகரிக்கும். ஸோ பட் என்ன தான் அவங்க அவங்கள விட்டு போனாலும் சரி, அவங்க உங்களை ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. பட் இந்த ஈகோ மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்ல அழகாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வருது. ஃபினான்ஷியலாகவும் அவங்க ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது நல்ல சக்ஸஸ் நோக்கி போகணும். லைஃப் லாங் அந்த எடுக்கிற முடிவில் ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கோலும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஒரு நல்ல ஃப்யூச்சர் கொண்டுட்டு வரணும், ஒரு ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துலேருந்து அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஆல்ரெடி இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அதுலேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நம்பிட்டுருக்காங்க அண்ட் கோலுக்காக. ஸோ அதனால் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் கூட ட்ராவல் பண்ணலாம், ஒரு நல்ல இதாக இருக்குது. ஸோ கிளாரிட்டி பார்க்கலாம். டவர் ஒரு நல்ல ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி இருக்க ப்ராப்ளத்துலேருந்து ஒரு நியூ லைஃப், ஒரு நல்ல லைஃப்க்கான சேஞ்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் ஹை ப்ரெசிஸ்ட் வந்திருக்காங்க. உங்களுக்கான நாலேஜ் எல்லாமே அதிகமாக இருக்குது. அண்டு உங்கள் செல்ஃப் நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணிங்கனாலே அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பர்சன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கரெக்டான பர்சனா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மைண்ட்குள்ளேயே உங்களுக்கு தோணும். பார்த்த உடனே தோணும்ல இவங்க நல்ல பர்சனாக என்னன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் அதிகமாக இருக்குது. அண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் சால்வ் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன சொல்லுதோ அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையுமே ஒரு டிலே ஆகுது, எது பண்ணாலும் எந்த விஷயமே நல்லா நடக்க மாட்டேங்குது, டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ அதுக்கான ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான டைம் வரும்போது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதுக்கு கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஒரு ஜஸ்டிஸ் இருக்குது, ஆல்ரெடி ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்சன் உங்களை ஏதோ ட்ரஸ்ட் இஷ்யூன்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லை அந்த பர்சன் உங்களை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறாங்க, ஒரு ஸ்பை வச்சு உங்களை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் உங்களை
ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. இன்கேஸ் உங்கள் கூட இப்போ பேசலை அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு ஃபேக் ஐடி வச்சு உங்களை கரெக்டாக வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களை உண்மையிலே இந்த பர்சன் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக உங்களை ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இல்லாமல் நீங்கள் எப்படிலாம் என்னால் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஜஸ்டிஸ் கார்டு தான் அது. உங்களை தப்பாக நினச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சி ஒரு நல்ல தெளிவுக்கு வருவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் ஒரு லீகலாக நடக்கும் எல்லா விஷயமுமே. ஸோ ஒரு கைடன்ஸ் பார்க்கலாம். ஸோ கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு ஹாப்பியான சர்க்கிள் இருக்குது. ஸோ ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க பாருங்கள். உங்களுக்கான கைடன்ஸ் வந்து இப்படி தான் வருது. ஸோ உங்களோட கரெக்டான டைமில் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வந்து வெளிக்கொண்டு வாங்க. உங்களோட பர்சனல் க்ரோத்தை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல குட் லக் இருக்குது. அண்டு ஹெல்த் வைஸ் பார்த்திங்கனாலும் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த்லேயும் சரி, உங்களோட கோல் எதுவோ அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ரீச் பண்ணி நல்ல சக்ஸஸ் வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல சைல்டு கூட உங்களுக்கு போன் ஆகுவாங்க, பிறப்பாங்க, ஒரு நல்ல குழந்தை கூட. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசுலேயே ஒரு சக்ஸஸை வந்து பார்க்குறீங்க. எல்லாருமே இந்த கஷ்டப்பட்டு ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு ஒரு முன்னேறாங்கன்னா நீங்கள் வந்து எப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து சக்ஸஸ் ஆகிடுறீங்க. லைஃப்லேயே இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே ஸ்மால் ஏஜ்லேயே சக்ஸஸ் கார்டு வருது. ஸோ ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே ஒரு சக்ஸஸ் பார்க்குறீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. எல்லாத்துலேயுமே வந்து நல்ல கார்டு தான் வருது. ஸோ அகைன் அண்ட் அகைன் ஜட்ஜ்மெண்ட் தான் வருது. ஸோ நீங்கள் வந்து நேர்மையாக இருங்க, கரெக்டாக இருங்க. அவங்க உங்களை ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க. எதுலேயுமே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? இதுதான் வந்து இதுக்கான கைடன்ஸ். ஸோ தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். ஐ வில் see in the next video. Bye, take care. உங்களோட ஹாப்பி லைஃபுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான திங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.